சாம்பார் ஆஃப் பண்ண ப்ரமோ 3 பார்த்து செம்ம ஹாப்பியாக இருக்கேன். எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முத்துக்குமரன் ஒர்க்கர் ஆகிட்டார். அருண் மேனேஜராக இருக்கார். நம்ம இதுக்கு முந்தின ப்ரமோவில் பார்த்த மாதிரி எல்லோரும் அருணை வேண்டான்னு சொல்லுவாங்க, பட் சௌந்தர்யா அப்போஸ் பண்ணுவாங்க. கடைசி ஒர்க்கர்ஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அருண் திரும்பி அங்கே போகல, அருண் மேனேஜராகவே தான் இங்கே இருக்கார். இதான் இப்போ நடக்குது. அதுக்கப்புறம் அது நடக்கும், இன்னைக்கு காட்டுவாங்க. முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருன்னா, டாய்லெட்டுக்கான சைக்கிள், அதை உட்காந்து பெடல் பண்ணுறாங்க இல்லையா, ஹேண்ட் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, அந்த சைக்கிள் தான் அவர் ஓடுறாரு. அது என்ன பண்ணுறாருன்னா, நல்ல பெடல் அப்படி நல்லா சுற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காரு. இது மாதிரி நேற்று அன்ஷிதா பண்ணியிருப்பாங்க, ராணுவ பண்ணியிருப்பாங்க, ராயன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் முத்துவும் பண்ணுறாரு. உடனே அருண் அவர் கொஞ்சம் கையை எடுக்காமல் ஓட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா கிட்ட சொல்லுவாங்க. முத்துக்குமரன் அதை எடுத்துகிட்டு, ஏன் இப்போவும் ஓடுதில்லை, உங்களுக்கு பெடல் தானே சுற்றணும், சுற்றுதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி பவித்ராஜனை நீங்கள் செக் பண்ணிவிட்டு டாய்லெட்டில் தண்ணி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிக் பாஸோட வாய்ஸ் கேட்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த மாதிரி சரியாக பெடல் பண்ணலை, அதனால தான் தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு மீட்டிங் நடக்குது மேனேஜர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும். அப்போ மேனேஜர் சொல்கிறாங்க, அதாவது மஞ்சரி சொல்கிறாங்க, இது விளையாட்டுக்கான இடம் இல்லை, இது தொழிற்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் போதே எனக்கு பார்க்கறதுக்கு அது கண்ணு சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. முறைச்சி தான் சொல்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பு அடக்கிட்டு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் இது மற்ற தொழிலாளர்களோட உழைப்பையும் அதை வேஸ்ட் ஆக்கின மாதிரி இருக்குது. இவர் இப்படி பண்ணின நேற்று இப்படி தானே டார்ச்சர் கொடுத்தீங்க, என்ன குடைச்சல் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு திரும்ப குடைச்சல் கொடுக்கறதுக்கு முத்துக்குமரன் எப்படா ஒர்க்கர் ஆவார், திரும்பி குடைச்சல் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சுற்றிட்டு இப்படி பண்ணணும் இதுதான் கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறது. சும்மா பக்கமாக டயலாக் பேசிட்டு நாங்கள் அப்படி நாங்கள் இப்படி தொழிலாளர்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு பாருங்கள். மரம் பழம் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். சௌந்தர்யா செம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாமோ எக்ஸாம்பிள் வச்சு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருந்திருப்பாரு அருண். செம்ம எரிச்சலாக வந்துச்சு. இப்போ முத்துக்குமரன் பண்ணும்போது அவருக்கு எரிச்சலாக இருக்கான். நல்லா குடைச்சல் கூடி நல்லா மண்டை காயட்டும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் முத்துக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. அது என்னங்கிறது நமக்கு தெரியாது, அதை பார்த்தா தான் தெரியும். சரி, எத்தனை பேர் ப்ரமோ பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.